உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மே மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்குற வசனம் என்னன்னா, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்றாங்க. தேவன் உங்களை உருவாக்கினவராக சிருஷ்டித்தவராக இன்னைக்கு பேசுகிறாரு. நான் தான் உங்களை உருவாக்கினேன், அந்த ஒரு சொந்தத்தை பாராட்டுறார் அவர். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொந்தம் பாராட்டுறாரு. உங்கள் பேர் அவருக்கு தெரியுங்க. நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க, எந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். சொந்தம் பாராட்டுறாரு. ஏன்னா நான் தான் உருவாக்கினேன் உங்களை, நான் தான் சிருஷ்டித்தேன், உங்களை மீட்டு கொள்ளுவேன். எந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து தேவன் உங்களை மீட்டு எடுப்பார். இந்த மாதம் வியாதியில் இருந்தால் வியாதியிலேருந்து மீட்டு எடுப்பார், வறுமையிலேருந்தால் வறுமையிலேருந்து மீட்டு எடுப்பார். அவர் உங்களை பற்றி நல்லா தெரியும், அவர் தான் உருவாக்கினார். ஓகேங்களா? நல்லா பயப்படாதீங்க. உங்கள் பிரச்சனையை போய் திரும்ப போய் சொல்லணும் அப்படி அவசியமே இல்லை. தேவனுக்கு தெரியும், அவர் உருவாக்கினவர், சிருஷ்டித்த தேவன். அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்களை நான் மீட்டு எடுப்பேன். எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. தேவன் உங்களை ரொம்ப சொந்தம் பாராட்டுற தேவனை பார்ப்பீங்க. இந்த மே மாதம் கையும் ஓடாது காலும் ஓடாது, அந்த அளவு அன்பு காட்டுகின்ற தேவனை பார்ப்பீங்க. சொந்தம் பாராட்டுகின்ற தேவன். ஓகேங்களாங்க? தேவன் அதிகமாக உங்களை சொந்தம் பாராட்டுவார். என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு பயங்கரமாக சொந்தம் பாராட்டுகிற தேவனை, சொந்தம் பாராட்டுகிற இயேசுவை பார்ப்பீங்க. ஓகேங்களாங்க? அதனால் உங்களுக்கு செழிப்பு வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும், ஞானம் வந்துடும், நிம்மதி வந்துடும். ஏன்னா தேவன் சொந்தம் பாராட்டினா அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. அவர் நெருங்கி வரும்போது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துடும். ஓகேங்களாங்க? நீங்கள் ஆபிரகாம் வீட்டில் தேவன் அவனை தன்னுடைய சொந்தமாக அவனை பாவித்து அவன்கிட்ட போனார். தன்னுடைய சொந்தமாக ஆபிரகாமை அவன் நினைத்து அவன் வீட்டுக்கு போனார். மனித அவதாரம் எடுத்து அவன் வீட்டுக்கு போனார். அப்போது ஆபிரகாமுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன சொல்கிறான் பாருங்களேன், ஆதியாகமம் 18:4. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். உடனே தேவன் சொல்கிறாங்க, நீ சொன்னபடி செய் அப்படின்றாங்க. தேவன் உங்ககிட்ட நெருங்கி வருவார், நெருங்கி சொந்தம் பாராட்டுவார், உங்களை மீட்டெடுப்பார். எந்த மோசமான இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து மீட்டெடுப்பார். ஆபிரகாமுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, 100வது வயசில் அவர் குழந்தை கொடுக்குறாரு. அந்த இல்லாமையெல்லாம் மறையும். தேவன் சொந்தம் பாராட்டும் போது இல்லாமையெல்லாம் மறைஞ்சிடும். ஓகேங்களாங்க? ஒரு ஒரு அதிகமான அன்பு காட்டுகின்ற தேவன், சொந்தம் பாராட்டுகின்ற தேவன், உங்கள் மேலே உரிமை கொண்டாடுகின்ற தேவனை இந்த மாதம் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.